வணக்கம். தாய் தமிழ் இலக்கிய பேரவை வழங்கும் ஜென் கதை. வழங்கியவர் கவிஞர் அருணாச்சல சிவா. வடிவாக்கம் கவிஞர் மீன்குடி பாண்டியராஜ். வாசித்து அளிப்பவர் உங்கள் காரை இரா மேகலா. நன்றி. இப்பொழுது ஜென் கதையை கேட்போமா? தலைப்பு பலூன்காரர். ஒரு ஜென் துறவி இருந்தார். அவர் எப்போதும் கைகளில் பலூன்களோடு அலைவார். போகும் வழியெல்லாம் குழந்தைகளுக்காக காசு வாங்காமல் பலூன் கொடுத்து கொண்டே செல்வார். இதனால் குழந்தைகளுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் மூச்சு காற்று அவர் கொடுக்கும் பலூன்களிலிருந்து குழந்தைகளை அதூரப்படுத்தும். அவர் செல்லும் இடமெல்லாம் அவரின் மகிழ்ச்சி குழந்தைகளை தொற்றிக்கொள்ளும். முயல், மான், குரங்கு என்று பல வடிவங்களில் பலூன்களை வாங்கி அவர் குழந்தைகளுக்கு கொடுப்பார். குழந்தைகள் பலூன் தாத்தா என்று அவரை அழைப்பதில் அவருக்கும் பெரும் ஆனந்தம். ஒரு முறை அவர் எங்கு தேடியும் அவருக்கு பலூன் கிடைக்கவில்லை. பலூன் வாங்க கடைத்தெருவுக்கு போனார். அங்கும் அவருக்கு பலூன் கிடைக்கவில்லை. தேடுவதை நிறுத்திவிட்டு அவர் அமைதியாக தியானத்தில் அமர்ந்தார். பிறகு என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. எழுந்தார். பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு சென்றார். இறைவனை வணங்கினார். கோவிலில் அன்று கூட்டம் அதிகம். என்னவென்று பார்த்தால் அன்று கோவிலில் திருவிழா. வெளியே வந்ததும் நிறைய கடைகள், அதில் பலூன் கடையும் இருந்தது. நிறைய பலூன் வாங்கினார். வழியெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து கொண்டே வந்தார். அன்று அவர் கோயிலுக்கு வந்ததே எங்கு தேடியும் கிடைக்காத பலூனை அங்கே வாங்கத்தான் என்று அவருக்கு புரிந்தது. பலூன் தாத்தா ஒரு பலூனை எடுத்து வானில் பறக்க விட்டார். அது உயரே உயரே பறந்து சென்று கொண்டிருந்தது. ஜென்துளி. எங்கு தேடியும் கிடைக்கவில்லை. கிடைக்கும் இடம் வந்ததும் எல்லாம் கிடைத்தது. நன்றி.